உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். சஞ்சய், வாடா. உனக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ஏண்டா ஏண்டா இப்படி பண்ணிட்டு இருக்க? நீ திருந்தவே மாட்டியா? எத்தனை தடவை தான் சொல்றது? திரும்ப திரும்ப அவகிட்டயே போய் அசிங்கப்பட்டுட்டு வரியேடா. அவ யார கல்யாணம் பண்ணிக்கிட்டா இவருக்கு என்ன? ஏன் இவர் துடிக்கிறாரு? அவ வீட்டுக்கு போய் அவனை அடிச்சு பதிலுக்கு அவ இவரை அடிச்சு. என்ன சொல்ற? அவ இவனை அடிச்சாளா? சஞ்சய், இன்னைக்கு அவளை நான் என்ன பண்றேன்னு பாரு. அம்மா ப்ளீஸ் வேண்டாமா. என்ன வேணா? என்னடா வேணா? அவ உன்னை கை நீட்டி அடிச்சிருக்கா, நீ ஒண்ணும் பண்ண வேண்டான்னு சொல்ற? இல்லம்மா, என் மேலதான் தப்பு. நான் தான் தப்பா புரிஞ்சுக்கிட்டு தேவையில்லாம பிரச்சனை பண்ணிட்டேன். அதனாலதான் அம்மாவை என்ன அடிச்சா. இருந்தாலும் அவளுக்கு திமிரு அதிகம். அது எப்படி ஒரு ஆம்பளை கை நீட்டி அடிக்கலாம்? ஏண்டா ஏண்டா இப்படி பண்ற? எப்ப பார்த்தாலும் அவசரப்பட்டு ஏதாவது ஒண்ணு பண்ணிட்டு அப்புறம் வருத்தப்படுறதே உன்னோட வேலையா போச்சு. சும்மா நடிக்காதீங்க. இவனை தூண்டி விடுறதே நீங்க தான். இவனே முழுசா அவளை மறந்தாலும் நீங்க தான் அவ நல்லவ அப்படி இப்படின்னு சொல்லி இவனோட மனச மாத்துறீங்க. இனிமேலாவது தயவு செஞ்சு நம்ம புள்ளைக்கு நல்ல புத்திமதிய சொல்லி நிரஞ்சனாவ கல்யாணம் பண்ணி வைக்கிற வழிய பாருங்க. தெரியாம தான் கேக்குறேன். அவ இதுக்கப்புறமும் நம்ம பையன் கூட சேர்ந்து வாழ்வாங்கிற நம்பிக்கை உங்களுக்கு எங்க இருந்துங்க வருது? சரிங்க, எல்லாத்தையும் விடுங்க. நானே சொல்றேன், போங்க. போய் அவளை இப்பவே இங்க கூட்டிட்டு வாங்க. நான் ஏத்துக்கிறேன். வருவாளா? அவ வருவாளா? அவளை கூட்டிட்டு வர முடியுமா உங்களால? கொஞ்சம் வெயிட் பண்ணலாம். எத்தனை நாள் வெயிட் பண்றது? இப்படியே 8 வருஷம் போயிடுச்சுங்க. நாம எல்லாருமே அவகிட்ட போய் பேசணும். நான் எவ்வளவோ கெஞ்சினேன். ஆனா அவ கேட்டாளா? கேட்டாளா அவ? சஞ்சய், நீ அவமானப்படுறத என்னால பாத்துட்டு இருக்க முடியாதுடா. இப்படி போறவங்க வரவங்க கிட்ட எல்லாம் அடி வாங்கறதுக்காடா நீ இருக்க? வா, இவளை பாருடா. நீதான் வேணும்னு உன்னையே சுத்தி சுத்தி வந்துட்டு இருக்கா. அம்மா உன்னோட நல்லதுக்காக தான்டா சொல்றேன். நிரஞ்சனாவ கல்யாணம் பண்ணிக்கிட்டு சந்தோஷமா வாழற வழிய பாரு. போதும் அத்தை. இவர் வித்யாவை நினைச்சுக்கிட்டு அவங்கள மறக்க முடியாம ரொம்ப கஷ்டப்படுறாரு. இத நான் புரிஞ்சுக்கிட்டேன். விடுங்க அத்தை, அவர் திருந்திருவாரு. நான் அவரை மாத்த ட்ரை பண்றேன். பாத்தியா, இப்ப கூட இவ உன் மேல கோவப்படாம உனக்காக பறிஞ்சு பேசிட்டு இருக்கா. அம்மா வேணும்னு நீ நினைச்சனா, நம்ம குடும்பம் நல்லா இருக்கணும்னு நீ நினைச்சனா, நிரஞ்சனாவ கட்டிக்க. அதுதான் உனக்கு இருக்கிற ஒரே வழி.
சஞ்சய், சஞ்சய், அண்ணா அம்மா கூப்பிடுறாங்க. அண்ணா டேய், அம்மா கூப்பிடுறாங்கண்ணா. சொல்லுங்கம்மா. என்னடா யோசிச்சுட்டு இருக்க? சாப்பிடுறா. நடந்தத பத்தியே யோசிக்காத. அதையெல்லாம் மனசுல இருந்து தூக்கி போட்டுட்டு சாப்பிடு. சஞ்சய், வேதா, அவன் ரொம்ப வலியோட இருக்கான். அவனை டிஸ்டர்ப் பண்ணாத. ஒரு நேரம் சாப்பிடாம இருந்தா ஒன்றும் ஆகாது. தனியா விட்டா அவனே சரியாயிடுவான். நீ உட்காந்து சாப்பிடு. வித்யா, இன்னும் நீ தூங்கலையாம்மா? இல்லப்பா, தூக்கம் வரல. சஞ்சய ரொம்ப அதிகம் திட்டிட்டோன்னு வருத்தப்படுறியாம்மா? அவர் வேணும்னு எதுவும் பண்ணிருக்க மாட்டாருமா. உன் மேல இருக்கிற பாசத்துல தான் அப்படி பண்றாரு. என்னதான் இருந்தாலும் அவர் அப்படி பண்ணிருக்க கூடாதுல்லப்பா. ஒருத்தரை அடிக்கிறதுங்கிறது ரொம்ப பெரிய தப்புப்பா. அதுவும் நம்மள நம்பி வீட்டுக்கு வந்தவரை போய் அடிச்சிருக்காரு. அருண் எப்படிப்பட்டவரு? அவரை போய் நாங்க தான் பிரிஞ்சிட்டோம்ல, அப்புறம் எதுக்கு அவர் என் மேல உரிமை கொண்டாடுறாரு? பிரிஞ்சிட்டோம்னு நீங்க 2 பேரும் வார்த்தையால சொல்லிக்கிறீங்களே தவிர மனசளவுல நீங்க பிரியலையாம்மா. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.